திரைப்படத்தின் முதல் பாதியிலேயே ஆங்காங்கே உணர்வோடு ஒன்ற உதவிய எமோஷனல் காட்சிகள் இரண்டாம் பாதையில் நீர்த்து போய்விடுகின்றன. அதற்காக வைக்கப்பட்ட காட்சிகளும் பெரிதாக கை கொடுக்கவில்லை. நாயகனாக கவின் தான் நடிக்கும் படங்களில் 1000 குறைகள் இருந்தாலும் தன்னுடைய நடிப்பில் ஒவ்வொரு படத்திலும் மெருகேறி வருகிறார். ஸ்டார், பிளட்டி பெக்கர் படங்களை தொடர்ந்து இதிலும் நடிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில். அயோத்தி கதாபாத்திரத்துக்கு முற்றிலும் நேரெதிராக மாடர்ன் பெண்ணாக பிரீத்தி ஹஸ்ரானி வெறும் அழகை வைத்து ஒப்பேற்ற நடிக்கவும் செய்திருக்கிறார். ஆர்ஜே விஜய், தேவயானி, ராவ் ரமேஷ் உள்ளிட்டோரும் படத்துக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை தந்திருக்கின்றனர். படம் முழுக்க தன்னுடைய ஒன் லைனால் கலகலக்க வைக்கிறார் விடிவி கணேஷ். அவர் வரும் காட்சிகள் அனைத்துமே சரவெடியாய் இருக்கிறது. குறிப்பாக கிளைமேக்ஸுக்கு முன்பாக திருமண மண்டபத்தில் நடக்கும் ஒரு காட்சியில் அரங்கம் முழுக்க சிரிப்பலைதான். ஹரிகண்ணனின் ஒளிப்பதிவு ஒரு ரொமான்ஸ் படத்துக்கே உரித்தான ஃப்ரெஷ்ஷான உணர்வை கடத்துகிறது. ஜென்மாட்டின் பின்னணி இசை படத்துக்கு பலம். ஸ்பீட் பிரேக்கர்களாக வரும் பாடல்கள் ஓகே ரகம். நாயகனுக்கு நாயகிக்குமான காதல் காட்சிகளில் வலுவில்லை. முதலில் இருவரும் காதலிக்கவே ஆரம்பிக்கவில்லை என்ற நிலையில் தான் பிரிகின்றனர். இதற்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்ற கேள்வி எழுவதை தடுக்கவும் முடியவில்லை. கௌசல்யா கதாபாத்திரத்திற்கான பின்னணியும் காரணமும் அழுத்தமாக சொல்லப்படவில்லை. கிளைமேக்ஸை இவ்வளவு அவசரமாக முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது இயக்குனருக்கே வெளிச்சம். மொத்தத்தில் லாஜிக்கை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஜாலியான படத்தை பார்த்து வர விரும்புபவர்களுக்கு கிஸ் திரைப்படம் திருப்தி தரக்கூடும்.